வணக்கம் நண்பர்களே. நேற்று டே 1 சிறப்பாக முடித்தாச்சு. நம்மளுடைய 3 கடமைகள் அப்படின்னு நாம் பின்பற்றலாம்னு சொல்லி முடிவு செய்தேன். 1 hour புக் ரீடிங், வாக்கிங், மெடிடேஷன் 3ஐயும் சிறப்பாக செய்து முடித்தாச்சு. இன்றைக்கி டே 2. இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம், என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, புத்தகம் படிப்பது ஏன் அவசியம், புத்தகம் படிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதை குறித்து நாம் இன்றைக்கி பேசலாம். பொதுவாக புத்தகம் படிப்பது அப்படிங்கிறது நாலேஜை வளர்த்திக்கலாம், அறிவு வளரும், நிறையா சிந்தனைகள் கிடைக்கும் அப்படின்னு இது சார்பான விஷயங்களை தான் பொதுவாக புத்தகம் படித்தா கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு சொல்லுவாங்க. என்னுடைய பார்வையில் புத்தகம் படிப்பதனால் இன்னும் கூடுதலான நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். வெறும் சிந்தனை நாலேஜ் மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லுவேன். ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய எந்த விதமான ஒத்துழைப்பும் தேவையில்லை. யூடியூப்பை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நீங்கள் அதை கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யூடியூப்புக்கு ஒரு மேட்டரே இல்லை. யூடியூப்னா நான் யூடியூப் மட்டும் சொல்ல, ஒரு வீடியோ மூலியமாக நீங்கள் எதை கற்றுக்கிறதுனாலுமே வீடியோ அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதை கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இதே ஒரு புத்தகத்தை படித்து நீங்கள் எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் முழு முயற்சி எடுத்து கவனிக்காமல் புத்தகத்தினுடைய அடுத்த பக்கம் ஒருபோதும் நகராது. நீங்கள் கட்டாயமாக கான்சென்ட்ரேஷனோட படித்தா தான் அடுத்த பக்கத்துக்கு திருப்ப முடியும். இல்லைன்னா நீங்கள் படிக்கிறதுவே நிறுத்திடுவீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா, புரிஞ்சுட்டிங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் முழுக்க கவனத்தோடு கான்சென்ட்ரேஷனோடு இருந்தால் மட்டும்தான் புத்தகம் படிக்க முடியும். ஆனால் நீங்கள் இதே வீடியோக்கள் மூலிமா அல்லது ஆடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா உங்களுடைய ஒத்துழைப்பு எதுவுமே இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிடும். அதனால் நீங்கள் கற்றுக்குவீங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லை. அப்போ படிக்கிறதுனால உங்களுக்கு கூடுதலாக என்ன கிடைக்கிது அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று கிடைக்கிது. நம்ம சொன்ன மாதிரி ஞானம், தியானம் அப்படின்னு நான் பார்க்கும்போது கவனம், கான்சென்ட்ரேஷன், மனசை ஒருநிலைப்படுத்துறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதில் புக்கு படிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு தியான நிலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புக்கு படிக்கிறதுனால வெறும் நாலேஜ் மட்டும் கிடைக்குதுங்கிறத தாண்டி கவனத்தை ஒருநிலைப்படுத்துறது, கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிறதுங்கிறதான பயன் முதல் பாயிண்ட்டு. இரண்டாவதாக எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, புத்தகங்கள் நீங்கள் படிக்கும்போது கதை புத்தகங்கள் படிக்க வேண்டாம், கருத்துள்ள ஆழமான கட்டுரைகள் படிக்கணும், விஞ்ஞான புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா மனிதன் வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு ஸ்கில் ஒன்று வேணும் எல்லாருக்குமே. என்ன அப்படின்னு பார்த்தா, பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய, தீர்க்கக்கூடிய ஸ்கில், ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் பல விதத்தில் பல ரூபத்தில் பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம உடஞ்சி போயிடாமல் அதை ஃபேஸ் பண்ணணுன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நிறைய வேணும். பல கம்பெனிகளில் அந்த ஸ்கில்லை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு கதையை படிக்கும்போது யோசிச்சு பாருங்கள், கதை அப்படின்னாவே என்ன, ஸ்டோரி அப்படின்னாவே என்ன, ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி தீர்க்கிறது, அதுதான் ஒரு கதை இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஒரு கதையை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்குள்ளே வருது. 100 கதை படிச்சிங்கன்னா 100 ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வருது. அப்போ கதைகளை நீங்கள் படிக்கும்போது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு கூட்டிகிட்டே இருக்குது, ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அதிகமாகும். இது 2வது பாயிண்ட்டு. அதுக்காக நீங்கள் பெரிய விஞ்ஞான புத்தகங்களும் ஆன்மீக புத்தகங்களும் தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரண காமிக்ஸ் புத்தகங்கள் கூட உங்களுக்கு பலவிதமான பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை அதிகப்படுத்தும், உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை கொடுக்கும், கான்சென்ட்ரேஷனை கொடுக்கும், நாம் முதல்ல பார்த்த மாதிரி. அப்போ இவ்வளவு பலன்கள் புத்தகத்தின் மூலிமா கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தான் நம்ம இந்த 10,000 நாட்களில் நம்ம பார்க்குறதுன்னு இப்போ நம்ம கான்செப்ட் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை 200 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை ஒரு எழுத்தாளர் எழுதுகிறேன்னா, அவன் தன்னுடைய 50 வருட அனுபவத்தை தான் அந்த புத்தகத்தில் அவன் கொண்டு வரான். அப்போ நீங்கள் அந்த புக்கை படிக்கும்போது ஒரு மனிதனுடைய 50 வருட வாழ்க்கையினுடைய அனுபவத்தினுடைய சாரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 100 புக்கு படிச்சிங்கன்னா 100 வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள் கூடுது. இதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கோம். அப்போ ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலிமா உங்களுக்கு ஒரு மனிதனுடைய அனுபவம், ஒரு சிந்தனையினுடைய அனுபவம் கிடைக்குதுன்னா 1000 புக்கு படிச்சிங்கன்னா எவ்வளோ அனுபவங்கள் கிடைக்குங்க. அப்போ அதுக்காகவும் நாம் புத்தகம் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ 3 விஷயம் நம்ம பார்த்த மாதிரி, முதல்ல நம்மளுக்கு
கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. 2வது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கிடைக்குது கதைகள் படிக்கிறது மூலிமா. 3வது மனிதர்களுடைய அனுபவங்கள் கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜெயகாந்தன் எனக்கு மிகவும் பிடிச்ச கதை எழுத்தாளர் தமிழில். அவர் தொடக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது. வெகு சாதாரண மக்கள்லேருந்து அவர் கதாபாத்திரங்களை உருவாக்கியிருப்பார். அந்த கதாபாத்திரங்கள் நம்ம மனசுக்குள்ளே நீண்ட காலத்துக்கு நிற்கக்கூடியதாக இருக்கும். சில சினிமாக்களில் கூட அந்த மாதிரி இருக்கும். எனக்கு எப்பவுமே அந்த சினிமாக்கள் வீடியோக்களை விட புத்தகங்கள் படிப்பதில் கான்சன்ட்ரேஷன், அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ஒரு மனிதனுடைய அனுபவம், இத்தனை பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புத்தகம் படிக்கிறதுனால இருக்குது. இது மிக முக்கியமாக நம்மளுடைய தியானத்தை நோக்கிய ஞானத்தை நோக்கிய படிநிலைக்கு முன் அனுபவமாக இது இருக்கும். இதில் கான்சன்ட்ரேஷனை வளர்த்திட்டா பின்னாடி நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறது, நிதானமாக இருக்கிறது, யோசிச்சு முடிவெடுக்கிறது, மன அமைதியாக வச்சுக்கிறது, தியானம் பண்ணுறது, அதுக்கான சப்போர்ட்டாக இந்த புத்தக வாசிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு துளியும் சந்தேகம் இல்லை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தக வாசிப்புக்கு நேரம் ஒதுக்க முடியுமோ நேரம் ஒதுக்கி படிங்க. நம்மளுடைய 3 முக்கியமான கொள்கைகளில் புத்தக வாசிப்புக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம ஒதுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் படிங்க. எந்த புத்தகத்தை வேணாலும் படிங்க, பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பலனளிக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு புத்தக வாசிப்பது தொடர்பாக இருந்த சில சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணியிருக்கலாம். புதிதாக நான் சொல்கிற தகவல்கள் புதுசாக கூட இருந்திருக்கலாம். புத்தகம் படிப்பது ஏன் அவசியம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அல்லது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய நண்பர்களோ குழந்தைகளோ யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய அனுபவங்களை எதிர்வரும் காலத்தில் நான் பதிவிடுறேன். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.